ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்காவால ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இல்லை, 107 சீட்ஸ் தான் இப்போ அவங்க கையில் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது எலெக்ஷனுக்கு எப்போ நீங்க ரெடியா இருங்க, ஏன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்காது, கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத அவரு சொல்றாரு. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் அதே விஷயத்த சொல்றாரு, இந்த கவர்மெண்ட் வந்து நீடிக்காதுன்றத அவரும் சொல்றாரு. இதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி அவங்களோட விருப்பத்தை சொல்றாங்களா? இல்லை, விருப்பத்தை சொல்கிறாங்க, அதுதான் மெயின் ரீசனு. ஆனால் அதில் ஃபேக்ட்ஸு உண்மைகளும் கலந்துருக்கு. என்ன காரணம்னா, இப்போ குதிரை வேறு அரசியல் நடந்திருக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட் போகும்போது ஏதோ ஒரு ப்ரூஃபில் கேஃபில் மேபி எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் ஒரு சிலரை டிஸ்குவாலிஃபை பண்ணாமல் இடைத்தேர்தல் வரும். அப்போ அந்த இடைத்தேர்தல் நின்று தாவேக்கா வெற்றி பெற்றுச்சுன்னா ஆட்சி தப்பிச்சிடும். ஒருவேளை அந்த இடைத்தேர்தலில் அவங்க எதிர்பாராத மாதிரி மாறி வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்காது. இப்போது இப்படி எடுத்துக்கோங்க, ஒரே நேரத்தில் இந்த 27 பேர் இந்த பதவி நீக்கம் பண்ணிடுறாங்க, இல்லை டிஸ்குவாலிஃபைன்னு கோர்ட்டு சொல்லிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அப்பீல் போய் அது ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஒரு வாதத்துக்கு நம்ம பேசுகிறோம் என்ன சொல்கிறதுனால. அப்போ அந்த சப்போர்ட்டு போச்சு. ப்ளஸ் ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிக்கு அநேகமாக தாவிகா கூட தான் போயிடுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த சப்போர்ட்டை விட்ரா பண்ணாங்கனாலுமே அரசுக்கு இருக்குது. இப்போ விசிகே தாவேக்காவோட போகும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது வெளியிருந்து சப்போர்ட் பண்ணாமல் கவர்மெண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்றீங்களா? இல்லை, அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. எனக்கு அங்கே பதவி தரேன், நாங்கள் இங்கே பதவி தரேன்னு அதை வெளியில் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? அப்போ தாவேகா தலைவர் விஜயை தயவுசெய்து பதவி கொடுன்றது தான் அதனுடைய பொருளாக நான் புரிஞ்சுக்கிறேன். என்னோட புரிதல் தப்பா ரைட்டா அப்படின்றது பொதுமக்களுக்கு தான் வேணும். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்கள் என்ன செய்யணும்னா, மற்ற கட்சியிலேருந்து வரவங்களும் அப்படியே வெளியில் விடாமல் யார் யாருக்கெல்லாம் அமைச்சரவை கொடுத்துருங்க. அதாவது சிபிஐ, சிபிஎம், விசிக்கு அப்படின்னா அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு. அதிமுகலேருந்து வராங்கன்னாக்கோ சொல்லிடுங்க, சார் இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க வேண்டாம், வேறு யாருன்னா எம்எல்ஏ இருப்பாங்க, ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ, இல்லை சாதாரணமாக இருப்பாங்க, கெட்ட பேர் இல்லாமல் சிபிஐ வழக்கு. ஏன்னா இப்போ அவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது காங்கிரஸோட ஒரு கூட்டணி சேர்ந்துருக்காரு, பிஜேபி ஒரு 2 ரைடு விடுது அதிமுக அமைச்சர்கள் போய் சேர்ந்தவங்க மீது, கெட்ட பேர் யாருக்கு வரும்? அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் சார். நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ அது நடக்காதுன்னா அப்போ அது வியாபாரம் நடக்குதுன்றது நான் எடுத்துக்குவேன். அப்போ அதாவது ஊழல் பண்ணுவாங்களாமா, வழக்கு பதிவு பண்ணுவாங்களாம், ரைடு விட மாட்டான், கோர்ட்டில் நிறுத்த மாட்டான், ஜெயில் தண்டனை வாங்கி தர மாட்டான். அது நடக்காதுன்னா அப்போ நான் என்ன நடந்துக்கிறது? அதுக்குள்ள நம்ம போகலாம். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, பாஜக என்ன விரும்புவாங்கன்னா, தாவேக்கா அதிமுக எம்எல்ஏஸ் நம்பி இருக்கிறதா பாஜக விரும்புவாங்க, காங்கிரஸை நம்பி இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. இப்போ அதிமுக எம்எல்ஏஸோட சப்போர்ட் தாவேக்காக்கு இருந்ததுன்னா அவரு நாளைக்கு ஃபியூச்சர்ல காங்கிரஸை கழட்டி கூட விட்டுறலாம். ஸோ அந்த ஒரு சினாரியோவை தான் பாஜக விரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு பெரிய அழுத்தங்கள்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, பாஜக விரும்புறது ஒண்ணுங்க, ஆனா ராகுல் காந்திக்கு விஜய் தானே பிடிக்குது. ஆனா 5 சீட் வச்சிருக்காரு, ஒன்றும் பிரயோஜனம் வச்சிருக்காரு அவரு. ராகுல் காந்தி இவங்க கூட சேராதுன்னு அந்த அழுத்தமும் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா காங்கிரஸ் கட்சியில இருந்து. இப்போ இந்த நேரம் காங்கிரஸ் அமைச்சர் பதவியில வந்திருக்கணும், வந்திருக்கூடாதா? யதார்த்தத்தை பேசினா வந்திருக்கணும். ஏன் இன்னும் அவங்க பதவி ஏற்றுக்கல, இல்லை ஏன் இன்னும் இலாக்கா ஒதுக்கப்படல? அந்த மாதிரி ராஜேஷும் அப்புறம் விஸ்வநாதனும் அமைச்சராகிறாங்கன்ற மாதிரி செவி வழிச்சு. மேபி இது கூட பாஜகவை சாட்டிஸ்ஃபை பண்ண கூட அது பண்ணலாம். எது காங்கிரஸோட ரொம்ப நெருங்க வேண்டாம், அவசரப்பட்டு ஒரு காலை வச்சுட்டோம், கொஞ்சம் லூஸ்லேயே விடுவோம் அவங்களை அப்படின்னு கூட மேபி பார்க்கலாம். சரி, ஓகே. அப்போ அது ஒரு யதார்த்தமான ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி தான் விஜய். அது டே ஒன்லி தெரிஞ்சிருச்சே. அதுதான் அப்போ நீங்கள் ஒரு பெரிய ஃபோர்ஸு இது, அதாவது அம்மையார் ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் மாதிரி அந்த சாணக்கியத்தினாலாம் இல்லை. எனக்கு கேட்டால் அப்போது இஸ் ஆல்சோ த சேம் பொலிட்டிஷியன், அவ்வளோதான். இப்போது கேரளாவுக்கு போகாததுக்கு காரணமே மோடி அவர்களை எதிர்த்துக்கு வேணாம், அந்த கோவத்துக்கு நம்ம ஆளாக வேணாம். ஏன் நீங்கள் மோடியை பார்த்து பயப்படுறீங்க? ஃபஸ்ட்டு அது நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. இது வருது, இது ஒரு தேரியா. இவர் சதீசனோட ஸ்வேரிங் இன் செரமனி மோடியை பார்த்துக்கிட்டு அப்புறம் போய் பார்க்குறாராம். ஏன்? எனக்கு தெரிஞ்ச அவருக்கு உடம்புலாம் சரியில்லாமலாம் இல்லை, ஃபைல்லாம் பார்க்குறாரு, போகிறாரு, வர்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு முதலமைச்சரோட ஒரு ஸ்வேரிங் இன் செரமனிக்கு போகிறதுக்கு கூட ஒரு பயம் இருக்குது. ஆனால் கொள்கை எதிரி வெளியில் சொல்லிக்கிறீங்க. அப்போது உங்களோட தைரியத்தோட அந்த தன்மையில் ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? உங்களோட அரசியல் நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? இன்னொரு இன்சிடென்ட் சொல்கிறேன்னா, இப்போ நேற்று நினைக்கிறேன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தார். அதில் அவர் பேசும்போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் ஒரு 2 வருஷமாக வரல, அதை நாங்கள் கண்டிப்பாக திரும்ப பெறுவோம், நாங்கள் பணிஞ்செல்லாம் போக மாட்டோம்,
ஏன்னா மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஸோ அவர் பேசுறதை வச்சு பார்க்கும்போது நாங்க பாஜகவை எதிர்க்க தயாரா இருக்கோன்ற ஒரு சிக்னலையும் கொடுக்குறாரு ஒரு சைட்ல. அது எப்படி பாக்குறீங்க? ராஜ்மோகன் அவர்கள் வந்து முதல்ல பத்திரிகையாளர் சந்தித்ததுக்கு நன்றி. இந்த துறையினுடைய அமைச்சர் அந்த முறையில் வந்து அவர் பத்திரிகையாளர் எப்போ வேணால் சந்திக்கலாம். அட்லீஸ்ட் வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் சந்திக்கணுன்ற அந்த ஒரு தைரியம் இருக்குல்லையே, அது வாழ்த்துக்கள். மற்றபடி வந்து நாங்கள் ஃபண்ட்ஸை கேட்டு பெறுவோம் அப்படின்னாலாம் நீங்கள் கேட்பீங்க, அவங்க கொடுப்பாங்களா? அதான் கேள்வி. அவங்க எதுக்கு கொடுக்கணும்? நீங்கள் பணத்தை வாங்கிக்கணும். பாசிச பாஜக கொள்கை எதிரி நீங்கள். அது இப்போ மோடிஜியை பார்த்தா எப்படி தெரியுது? பட்டணமாக போட்டு லேகியம் வைக்கிற ஒரு மாதிரி தெரியுதா? அதாவது நீங்கள் ராகுல் காந்தியோட நட்பு பாராட்டுவீங்க, சிபிஐ சிபிஎம்மோட சேர்ந்துப்பீங்க. ராகுல் காந்தி பேபிக்கு ஃபோன் பண்ணி இது சப்போர்ட் பண்ணுங்க பேபி, இது நம்மளோட புதுசாக வந்த கட்சி, இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவார். இதெல்லாம் மோடிக்கு எதுவுமே தெரியாதா? இதெல்லாம் அவருக்கு இந்த அரசியலில் நீங்கள் போய் இப்போ லெட்டர் போட்டு கேட்டவொன்னே கொடுத்துருவாங்க அவங்க. இனிமேல் தான் இருக்குது போக போக இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி எப்படி ப்ளே அவுட் ஆக போகுது, இந்த கார்ட்ஸ் எப்படி போகுது. அதிமுக சிதைஞ்சி கஷ்டப்பட்டதெல்லாம் பாஜக கையில் பார்த்தோம் இல்லையா? இனிமேல் தாவேக்காக்கும் பார்க்குறோம். தாவேக்கா நட்பு பாராட்டிடுச்சுன்னா தப்பிச்சுது. நட்பு பாராட்டினா கண்டிப்பாக பிஜேபி வந்து பிஜேபிக்கு எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ இவங்க எப்படி உழைக்காமலே ஜெயிச்சாங்க, அந்த மாதிரி பிஜேபி வந்து எந்த வித இதுவுமே இல்லாமல் அரசியல் பண்ணுவோம் இங்கே தமிழ்நாட்டில். இது சிக்கல் தான் தொடர்ந்து. இதுக்கு வந்து என்னென்னா ஒரு வியூகம் அமைக்க தவறி விட்டார் விஜய் அவர்கள். 2029 தான் வந்து லோக்சபா தேர்தல் சார். இப்போ நீங்கள் கொடுக்குற 5 வச்சனால ஓட்ட முடியாது. நான் வந்து இபிஎஸ் கிட்ட பேசி சப்போர்ட்டை வாங்கிக்கிறேன், ஒரு 2-3 வருஷம் ஓட்டிக்கிறேன். 2029 வரும்போது நான் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறேன். அப்போ இதை நான் விட்டு வெளியில் வந்துடுறேன். அப்போ உங்கள் எம்எல்ஏ கொடுத்து பாருங்கள். அப்போ அந்த தேதியில் என்னவோ ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். அப்போது அமைச்சராக இருக்கிறவங்க கூட நாங்கள் அதிமுக கைட்டி விட்டால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இல்லை அதிமுகவே என்ன சொல்லும், பரவாயில்ல எனக்கு பிஜேபி வேணாம், காங்கிரஸ் தாவேக்கா அதிமுக சேர்ந்து 2029 நம்ம சந்திப்போம். ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக கூட பண்ணியிருக்கலாங்க. உங்களுக்கு தான் பெரிய பரந்த மனப்பான்மையே இல்லையே. நாங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டோம். நாங்கள் யார்கிட்ட அவங்களா பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பாதிப்பு, அதனுடைய பிரச்சனை. அதாவது ஆடு வந்து பிரச்சனை ஆகாது, குட்டி உறவு. அது என்ன விதமான அரசியல் எனக்கு தெரியல சார். இப்போ காங்கிரஸ் டிவிக்கு அலையன்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது ஏன் அந்த அமைச்சரவையில் இன்னும் அவங்களுக்கு ஒதுக்கப்படலை போர்ட்ஃபோலியோஸ் அப்படின்றத கொண்டு வந்திருந்தீங்க. இப்போ மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அவசரப்பட்டு சொல்றாரு, ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து வரப்போறாங்க, பெரிய ஒரு சாதனை அப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தாவேக்கா சைட்ல இருந்து இன்னும் அஃபிஷியலா இந்த கன்ஃபர்மேஷனும் வரல, அவசரப்பட்டு இதை பேசுறாரு. ஸோ ஒரு டவுட் இருக்கோ, அதனாலதான் முந்திட்டு வராரா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள்? டவுட் இருக்கு, டவுட் இல்லாம இல்லை. அவங்களால வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும். 40,000 ரூபா 4வது குழந்தை 3வது குழந்தை பிறந்தா என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு. அதுக்குண்டான பேப்பர் ஒர்க்ஸ் ஆரம்பிக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நான் வெள்ளை அறிக்கை தயார் பண்ணுறேன். அப்போ அந்த அரசியல் அனுபவம் இல்லை, அது எதை செய்ய முடியும் எப்படி செய்யணுன்றது தெரியல. இன்னொன்றுங்க, இந்த கட்சி தடை மாற்றம் இந்த சட்டம் இருக்குது பாருங்கள், இதில் டிடிவி தினகரனும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் வந்து இதையே பார்த்து 4-5 வருஷம் டியூன் ஆகிட்டாங்க. இது என்ன வியாபாரம், இது என்ன பிரச்சனை, இதில் என்ன சிக்கல் எல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து பெட்டிஷன் போட்டு, இன்னொன்றுங்க, எத்தனை எதிரி வச்சுக்க போகிறீங்க நீங்கள்? இப்போது எதிரிகளில் ஒன்றா இருந்தீங்க. திமுக ஆட்சியில் இருந்தப்போ நீங்களும் எதிரியாக இருந்தீங்க, அதிமுகவும் எதிரியாக இருந்தது, சீமானும் எதிரியாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. உங்களை எதிர்த்து சீமான் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார், அதிமுக பிரச்சாரம் பண்ணும், திமுக பிரச்சாரம் பண்ணும், பிஜேபி வச்சு செய்யும். பிஜேபி வந்து பிரச்சாரம் பண்ணாது வச்சு செய்யுன்றதையும் சொல்கிறேன் நான். உங்கள் கூட இருக்கிறது காங்கிரஸ், ஒரு வீக் பார்ட்னர். அவங்களால பிரச்சனை தான் நிறைய. அவங்களால பயன்பெற்ற ஒரு மாநில கட்சி சமீப காலத்தில் இந்தியாவில் காட்டாங்க, இந்திய திருநாட்டில் இல்லை. அப்போ இதுதான் உங்களோட ஸ்டேக். இன்னைக்கு பார்க்கும்போது உங்ககிட்ட கவர்மெண்ட் இருக்கலாம், பட் பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னைக்கு வந்து மற்றவங்க உங்கள் மீது கை காட்டுற இடத்துல இருக்கிறீங்க. நீங்கள் யூ ஆர் நோ மோர் இன் அப்போசிஷன். இதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் எதனா சொல்லலாமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு பொம்பளை போட்டு கல்லை தூக்கி அடிக்கிறான், ஒரு கஞ்சா வியாபாரத்தை செய்தியாக போட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணவங்க போய் பத்திரிகையாளரை அடிக்கிறான். இதெல்லாம் இது மாதிரி வரும் இல்லையா? இப்போ இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் எடுத்து பேசும், வேறு சில பஞ்சாயத்துகள் வரும். இப்போ நாளைக்கு உங்கள் துறை அமைச்சரே ஏதோ ஒருத்தர் ஊழலில் சிக்கிறாரு, இப்போ அமலாக்கத்துறை உள்ளே வருது, ப்ரொசீஜர் ஆஃப் த கிரைம்னு சொல்லிட்டு சிஎம்யும் உள்ள லூப்புள்ள எடுக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களால் 100% கேரண்டி கொடுக்க முடியுமா யாருமே ஊழல் பண்ண மாட்டாங்கன்னு?
சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் சிஎம் ஆகுறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அரசா இருக்கும், ஒரு தூய அரசா இருக்கும், அதெல்லாம் நிர்வாகம் கரெக்டாக இருக்கும்லாம் சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன இண்டிகேஷன் என்னன்னா, தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டாஸ்மாக்லாம் 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இப்போ பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகள்லாம் வரதையும் பார்க்க முடியுது. மக்கள் வந்து டிமாண்ட் பண்றாங்க, அதான் கவர்மெண்ட் மாறிடுச்சு, அப்புறம் எதுக்கு இன்னும் வாங்குறீங்கன்றாங்க. சில நேரங்களில் வாக்குவாதம் வருது, சில நேரங்களில் மிரட்டவும் செய்யறாங்க அந்த கடைக்காரங்க. அந்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? கவர்மெண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட்டுங்க, ஒரு பிரச்சனையை வந்து சும்மா 10 ரூபாய்க்கு பாட்டில் பாட்டு பாடினா போதில்ல. பாட்டு பாட்டு யார் வேணா போகலாம் மியூசிக் போட்டு. பிரச்சனையை சரி செய்யுதுன்றதுக்கு யூ நீட் ஒரு பொலிட்டிக்கல் வில்லு அண்ட் மெச்சூரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இஷ்யூ. அப்போ 3 விஷயம். முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங். டாஸ்மாகில் என்ன பிரச்சனைனா, அவங்க யாருமே பர்மனெண்ட் தொழிலாளி கிடையாது. அவங்களுக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மி, வேலை பலு பார்த்தீங்கன்னா அதிகம். அதாவது 12 மணிக்கு போய் நைட்டு 10 மணி வரலாம் நிற்கிறோம். டீல் பண்ணுறவங்களாம் யாரும் எல்லாம் ஆல் எஜுகேட்டட் ஃபெல்லோஸா வந்து ஒன்று கோர்ட் சூட்டில் ஒன்று ஆஃபீஸர் ப்ளீஸ் கிவ் மீ தட் ஆல்கஹால் ஸ்பிரிட் ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படி கேட்குறவங்களா? வரதெல்லாம் ஏடா கூடும், பார்க்குறது பாட்டில் எடுத்து கொடுக்குறது தான் ஏடா கூடும். கொடுக்கும்போது கையிலேருந்து பாட்டில் கீழே ஊந்துச்சு, 220 ரூபா குவாட்ரு. யார் நான் குத்தேன் அப்படின்னு இவர் கடைக்காரு, நீ கொடுக்கல உன் கையிலேருந்து தான் ஊந்துதுன்னு. இதெல்லாம் நடக்கிற பிரச்சனை. இதுலேருந்து ஆரம்பித்து அங்கேயே பிளாக் எடுத்துன்னு போய் விற்கிறது, அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சண்டை, கட்ட பஞ்சாயத்து, இதெல்லாம் இருக்குது. பார் யார் நடத்துறது, பார் லைசன்ஸ் யாருக்கு போகிறது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதை என்ன பண்ணணும்னா, கூப்பிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டை உறுதி செஞ்சுட்டு, எப்பா இப்போ உனக்கு வந்தது பில்லு, உனக்கு வந்து சம்பளம் வந்து கரெக்டாக வந்தது, இனிமேல் இந்த 10 ரூபா வாங்கி மேலே கொடுக்குற சைடில் கொடுக்குறலாம் வேணாம். உனக்கு வருமானம் கம்மி தானே நீ இதை பண்ண, இல்லை லஞ்சம் கொடுக்கணும் தானே பண்ண. நான் தான் முதலமைச்சர், எனக்கு அந்த காசு வேணாம். அந்த பாவப்பட்ட காசு, இந்த 10 ரூபா நிறைய குடும்பங்களோட கஷ்டப்பட்டு, பொம்பளைங்க சாபம் விட்டு, தாய்மாளர்கள் அழுது, தங்கச்சிங்க கஷ்டப்பட்டு, புருஷங்காரங்க கண் எதிரில் நாசமாக போகிறத பார்த்து அந்த சாபம் விட்டு ஒரு தொழில், அந்த தொழிலில் வர அந்த 10 ரூபா அந்த பிச்சைக்கார காசு வேணாம் அப்படின்றத யார் முடிவு பண்ணும்? ஏன் இப்போ உடனடியாக ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவு போடக்கூடாது? வாங்கினீங்கன்னா டஃப்பான ஆக்ஷன் எடுப்போம்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சார், நம்ம யார் கூட சேரணுன்றது முக்கியம். யார்கிட்ட இருக்கு இப்போ அந்த துறை இலாக்கா? அவர் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு? அப்போது எனக்கு தெரிஞ்சு இதில் பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன கேட்டிங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் கேட்டால் கன்ஃபியூஸ் பண்ணி விட்றோம். பெஸ்ட்டு அதை ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துடணும். அதுதான் ப்ராப்பராக இருக்கும். ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், தலைவலி மிச்சம், அவப்பேர் குறையும். கடையில் வந்துட்டு எவனா வந்து கடை விட்டானா அவன் பவுன்சர் வச்சுருப்பான், இல்லை அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் இருக்கும். அரசாங்கம் 10 ரூபா கேட்குறேன்னா போய் கேட்க முடியாது. விஜய் நான் வந்துட்டேன், தூக்கி தனியார்கிட்ட கொடுத்துட்டு இவ்வளோ வருவாய் வருது, எனக்கு நீ வரியை கட்டு, ஒழுக்கமான முறையில் நிற்கணும், நீ பிளாக்ல கீழே விடனா நான் உன் மேலே நடவடிக்கை எடுப்பேன், உன் லைசன்ஸை கேன்சல் பண்ணும். கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எங்கே போவாங்க? கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வந்து போட்ட ரோடே போட்டு டெண்டர் எடுத்து ஊழல் தானே பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன இப்போ பத்திரப்பதிவுலாம் விலை கம்மியாக வாங்குறீங்களா, இல்லை ரோட் டேக்ஸ் கம்மியாக வாங்குறீங்களா? வண்டிங்களுக்கு இந்த பர்மிட்டு இதெல்லாம் பண்ணுறது எது கம்மியாக இருக்குது? சொத்து வரி வரலையா, தண்ணி வரி வரலையா? இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் திருடுறதை குறைச்சிக்கிட்டு பண்ணாவே டாஸ்மாக். சரி, யூ ஆஸ்க் மீ a சொல்யூஷன். எய்தர் மேக் தெம் டாஸ்மாக் எல்லா எம்ப்ளாயிஸையும் பண்ணுங்க ஒன்று, இன்னொன்று டிஸ்டிலரியை சொந்தமாக கவர்மெண்ட்டே நடத்துங்க, தனியார் டிஸ்டிலரியே வேண்டாம். ஒன்று ஃபுல்லி கவர்மெண்ட் சைடாக மாற்றிடுங்க. இந்த ப்ரைவேட் டிஸ்டிலரிக்கிட்டேருந்து வாங்குறது, இன்டென்ட்டை தப்பாக போடுறது, கார்ட்டூனை வச்சு அடிக்கிறது, இந்த கார்ட்போர்டுக்கு காசு, பாட்டிலுக்கு காசு, இதெல்லாம் வேணாம், அசிங்கமாக இருக்குல்ல. ஒருத்தர் குடி கெடுக்கும்ன்றது உண்மைங்க. மது பழக்கம் வந்து இன்றைக்கி 100 பேர்னா அதில் ஒரு 30 பேர் தண்ணி அடிக்கிறாங்க. இது பிரச்சனை, சமூக சீர்கேடு. யாரும் வந்து உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம்னா, ஏன்னா மிலிட்ரியிலேருந்து சாப்பிடுவாங்க, அது ஒரு அளவு இருக்கும், அது உடற்பயிற்சி இருக்கும், அது ஒரு மருந்தாக பார்க்கப்படுகிறது. இங்கே குடலை வெந்துற அளவுக்கு சாப்பிட்றான், என்ன நிலையில் இருக்கிறான்னு தெரியலன்னும் போது இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போது நீங்கள் வெளியில் இருந்தபோது விமர்சனம் பண்ணீங்க, இப்போ ஒரு தீர்வு உடனே வரணும்னு சொல்லுங்கள். ஒரு அவுட்லைன், ஒரு மேப் இருக்கணும்ல. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த கேள்விக்கு இந்த நொடியில் பதில் இல்லை. கிட்டத்தட்ட ஆட்சி 10 நாள், ஒரு 2 வாரம் ஆகி போச்சு. அதாவது இவர் தான் வரப்போகிறாரு, இவர் வந்து கையெழுத்து போட்டு இலாக்காக்கெல்லாம் ஒதுக்கியாச்சு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போட்டாச்சு, இன்னும் ஒரு முடிவு இல்லை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா 2 ஆப்ஷன். ஒன்று, மொத்தமாக மூடிட்டு அப்படியே ப்ரைவேட்டுக்கு ஏலம் விட்டு கொடுத்துருவோங்க, ப்ரைவேட்டு நடத்திக்கிட்டோம். அப்போ உங்களுக்கு கெட்ட பேர் வராது. சாராய
வியாபாரத்துலேருந்து அரசு நடக்குதுன்னு அந்த அவ பேர் வராது. இப்போ 10 ரூபா வாங்குறான், 20 ரூபா வாங்குறான், அவனாச்சு ஒரு எம்ஆர்பி ரேட்டை வச்சுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்துன்னு வந்து ரெக்கார்ட்ஸில். இது ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி இல்லை கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ வேணும், ஃபினான்ஷியல் செக்ரட்டரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சார் அந்த காசு போச்சுன்னா அவுட்டு சார், நம்ம ஒரு 40,000-50,000 கோடி வருது, நம்மளோட பட்ஜெட்டே போட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா மொத்தமாக அரசாங்கமே நடத்தும். மொத்தமாக அரசு இதே பண்ணிவிட்டு இருக்கிற டெம்பரரி எம்ப்ளாயி எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக மாற்றிட்டு 10 ரூபா வாங்கினா சஸ்பெண்ட் ஆகிடுவேன், இல்லை சஸ்பென்ஷன் உறுதி அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்டிலரி ப்ரைவேட் டிஸ்டிலரிக்கிட்ட இனிமேல் வாங்காதே, சொந்தமாக நீங்களே ஒரு டிஸ்டிலரி எங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிறது மட்டமான சரக்கு குடிச்சு சீக்கிரமாக செத்து போயிடறாங்க, இளம் விதவைகள் ஆகுறாங்க. மது பிரியர்களோ இல்லை குடிகாரர்களையோ உடனடியாக திருத்த முடியாதுங்க. இட் வில் டேக் டைம். ஏன்னா ஆல்கஹால் உடம்புல ஊறி போயிருக்கு, சிந்தனையில் உட்காந்துக்கிட்டு அது டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது பெப்பரப்பான்னு. அப்போ அந்த குட்டி சைத்தானை தீக்கிறதுனா உடனே பண்ண முடியாது, அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணோம். ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் நிறைய ரன் பண்ணோம், மருத்துவமனை அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இந்த இதிலே பாதிப்பாகிறாங்க, அரசாங்கமே நடத்து பாதிப்பாகிறதுனால அவங்கள ஐடென்டிஃபை எடுத்துகிட்டு போய் மறுவாழ்வு இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் நிறைய நேரம் பேசும்போது ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, கடந்த 50-60 ஆண்டுகளாக இங்கே இருக்கக்கூடிய பியூரோக்ரஸியும் கரப்டாக இருப்பாங்க. 2 திராவிட கட்சிகள் கரப்ட்னா பியூரோக்ரஸியும் கரப்டாக இருப்பாங்க. இப்போ கட்சி தான் மாறி இருக்கே தவிர பியூரோக்ரஸி அதே தான் இருக்கு. ஸோ இந்த பியூரோக்ரஸியை மீறி ஒரு அரசால செயல்பட முடியுமா, நல்ல இன்டென்ஷன் இருந்தாலும்? ரொம்ப அருமையான கேள்விங்க. அதாவதுங்க அமைச்சர் ஒன்று தான், அமைச்சர் கீழே 10 துறையில் இருக்கிற அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா டசன் கணக்கில் இருப்பாங்க. எல்லாம் 2 கை 2 காலில் வாங்கி பழக்கமாகி போச்சு. இப்போ என்னன்னா யார்கிட்ட வசூல் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறதுன்றதுலாம் கன்ஃபியூஷன். ஒரு 3-4 மாதம் விட்டுட்டிங்கன்னா, இப்போ ஐயா தங்கமணி, வேலுமணி, சிவி சண்முகம்லாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா சிஸ்டம் தெரிஞ்சவங்க டாயின் ஆப்ரேட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் துடிக்கிறாங்க. இவர் மாற்றுன்னு சொன்னார், அவங்க இல்லைங்க நாங்கள் வந்தால் சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வராங்க. அது நடந்துச்சுன்னா பழைய சிஸ்டம் ஆகிடும் திருப்பி. ஏங்க அது வந்துங்க ஒரு நாளைக்கு 10 ரூபான்னு நம்ம பார்க்குறோம், அது வந்து பல ஆயிரம் கோடி வந்து டர்ன் ஓவர் ஆகி ஒரு கட்சிக்கு இல்லை ஒரு தலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷம் இருந்தாங்கன்னா ஒரு 25,000 கோடி அதில் பார்த்துடுறாங்க ஒரு கட்சி. இப்போது இந்த 10 ரூபா நிறுத்தலை இல்லை 20 ரூபா வாங்குறத நிறுத்தலை அப்படின்னா தாவேக்காக தான் அந்த பணம் போகும். ஏன்னா இவ்வளோ கோடிக்கணக்கான காசை அதிகாரிகள் எடுத்துன்னு போகிறது அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க. அதிகாரிகளுக்கு வந்து அரசியல்வாதி நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்றதுனால தான் இந்த நொடி வரலும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குன்னா வேலை போயிடும் 10 ரூபா வாங்கினான்னு அந்த பயம் இருந்தால் வாங்குவாங்களா? பொதுமக்கள் போய் ஓட்டு போட்ட மக்கள் போய் கேட்குறான், எப்பா மாற்றத்துக்கு ஓட்டு போட்டேன்னா என்னப்பா 10 ரூபா வாங்குறேன்னு அவங்க கேட்குறாங்க. மாற்றமாவது மண்ணாங்கட்டி ஆகுது, 10 ரூபா கொடுத்தா பாட்டில் இல்லைன்னா போயினேருன்னு அவங்க அந்த பக்கம் கதவுல வந்து கத்துறாங்க. இதுதான் வீடியோ வருது. அப்போ இந்த சிக்கல் என்பது இது தொடர்றதுக்கு உண்டான அரசியல் நடவடிக்கைக்கு தான் நான் பார்க்குறேன். இந்த 717 கடை மூடுனதுன்றது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சந்தோஷம், அது வரவேற்கத்தக்கது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இவங்க சிஸ்டமை மாற்றுறது, அதுதான் ரஜினி சார் சொன்னார், சிஸ்டம் சரியில்லைன்னு. அப்போ அவரை பிடிச்சி பராண்டி வச்சு திட்டி வைக்கிறோம். அவர் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறார். அரசு ஊழியர், லஞ்சம் குடிக்க தயாராக இருக்கிற பொதுமக்கள், கெட்ட அரசியல்வாதி, கோர்ட்டுக்கு போனால் தீர்ப்பு வராத ஜுடிஷியரி, அப்புறமா வாதம் பண்ணாத வக்கீல், இவர் போய் வாதம் பண்ணி அதை வாங்கி கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுவார், டைம் கேட்பார். அதுக்கப்புறம் அரசுக்கு ஜிங்சா அடிக்கிற ஊடகம், பாராட்டுற ஊடகம், முட்டு கொடுக்குற ஊடகம். அப்புறம் என்னதான் கட்சி தலைமை பண்ணாலும் எங்கள் கட்சி வந்து அவனை பாரு, அவங்க வாங்கலையா, ஏன்பா நீ வாங்குறன்னா அவங்க வாங்கலையா, அப்படி முட்டு கொடுக்குற தொண்டர்கள், மிரட்டத்தனமான தொண்டர்கள். இதுதான் ரஜினி சொன்னார், சிஸ்டம் சரியில்லை. இப்போ இதில் எதை நீங்கள் சரி பண்ணி எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுன்றதே விஜய் அவர்களுக்கு பிரச்சனை. அதனால் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனையாக சரி செஞ்சு வந்தாருன்னா வெற்றி பெறலாம். பண்ண முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி தேதியில் அவங்ககிட்ட ஒரு வியூகமோ எதுவும் இல்லை. இன்னொன்று, ஊழல்வாதிகளை சுற்றி வைத்துக்கொண்டு, அதவங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். லாட்ரி வியாபாரம் வந்து ரொம்ப புனித தொழிலெலாம் கிடையாது. ஐயா ஆதவர்ஜுன் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறீங்கன்னா லாட்ரி விற்கிறேன்றார். அப்போது அவருக்கு ஆல்ரெடி ஒரு பொழப்பு இருக்குது, அவர் ஆல்ரெடி ஒரு வருமானம் இருக்குது, அவர் ஆல்ரெடி ஒரு பணக்காரர். அந்த 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 அவருக்கு மேலும் அழகு சேர்த்து, அவருக்கு மேலும் பதவி கொடுத்து, அவரை இன்னும் வல்லமையாக்கி, அவரை இன்னும் வலுவடைய வைக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க?
இப்போ இந்த சைடு வந்து ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்ரீரங்கம் ஜெயிச்சவர், இவரும் எம்எல்ஏவாக தான் இருக்கிறாப்புல. அந்த தம்பி அமைச்சராகி நிர்வாகம் பண்ணி நல்ல பேர் எடுத்தால் அது விஜய் அவர்களுக்கு வரும். இவர் நண்பர் ஆதவர்ஜனா, இவர் பெருசாக பவர்ஃபுல்லாக ஆவாக என்ன ஆக போகுது? அவரோட வியாபாரம் அவரோட விஷயங்கள் தான் பெருசாகும். இப்போ இதை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் கட்சி தொடங்குனீங்களா? இந்த கேள்வி வருதுல்ல. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.